வணக்கம் அன்னையின் அன்பு பக்தர்களே. இந்த வீடியோவில் கயத்தாரில் இருக்க ஆரோக்கிய மாதா ஆலயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆலயம் தூத்துக்குடி மாவட்டம் பாளையங்கோட்டை மறை மாவட்டம் புனித லூர்து அன்னை ஆலயத்தோட கிளை பங்காக இருக்குது. தென் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த புகழ்மிக்க கத்தோலிக்க திருச்சபைகளில் ஒன்றான கயத்தாறு புதுமை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் 113 ஆண்டுகளை தழுவி நிற்கிறது. 1898ஆம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்குது. ஆலயத்தின் பக்கத்தில் மாதாவோட புதுமை கிணறும் இருக்குது. ஆரம்பத்தில் சின்ன கோயிலாக இருந்தது. அதுக்கப்புறம் நெருக்கடி காரணமாக 1998ஆம் ஆண்டு ஊர் மக்கள் உதவியோட அப்போதைய பங்கு தந்தை மா சார்லஸ் அடிகளாரின் முழு முயற்சியோடையும் 2001ஆம் ஆண்டு புதிய கோபுர கோவிலா எழுப்பப்பட்டது. இந்த ஆலயம் 110 அடி நீளம், 41 அடி அகலம், 90 அடி உயரத்திலையும் கோபுரம் எழுப்பப்பட்டுள்ளது. கோபுரத்தின் பக்கத்தில் கடல்ல கப்பல் மிதந்து வர்றது மாதிரியும் மாதா வந்து புயலை அடக்கிற மாதிரியும் காட்சி இருக்கிற மாதிரி இந்த ஆலயம் கட்டப்பட்டு 2001ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி கோலாகலமாக திறக்கப்பட்டது. அன்னையோட பிறந்தநாள் பெருவிழா ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்தோட தொடங்கி 10 நாட்கள் திருவிழா நடைபெறும். செப்டம்பர் 7ஆம் தேதி 9ஆம் திருநாள் மாலை சிறப்பு திருப்பலியோடையும் 8ஆம் தேதி 10ஆம் திருவிழா அதிகாலை ஆயர்களின் ஆடம்பர கூட்டு திருப்பலியோடையும் 48 அடி உயரமுள்ள வெள்ளி தேரில் மாதா அமர்ந்து புதுமை நகரின் வீதிகளில் வலம் வந்து மக்களுக்கு எண்ணற்ற வரங்களை அள்ளித்தராங்க. தேர் நிலைக்கு வந்ததும் கொடி இறக்கப்பட்டு திருவிழா இனிதே நிறைவடையும். சாதி மதம் இனம் வேறுபாடின்றி மக்கள் இங்கே மாதாவை வழிபட்டு வராங்க. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த கயத்தாறு ஆரோக்கிய மாதா ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மாதாவோட புகழ் எல்லாருக்கும் போய் சேரட்டும். மாதாவோட புகழ் ஓங்க வேண்டும். மரியே வாழ்க.